டாப் 10 தேசம் சர்வதேசம் செய்திகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இந்திய மொழிகள் பிரிவை அத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடக்கி வைத்துள்ளார். அந்நிய மொழிகளின் ஆதிக்கத்திலிருந்து நிர்வாகத்தை விடுவிப்பதற்காக இந்த பிரிவு தொடங்கப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்பிரிவு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்குமான தகவல் தொடர்புகள் உள்ளிட்டவற்றை மொழிபெயர்க்க உள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த இந்திய மொழிகள் பிரிவின் செயலாளர், தமிழ்நாடு முதல்வர் மத்திய அமைச்சருக்கு தமிழில் கடிதம் எழுதினால் மத்திய அமைச்சர் அதற்கு தமிழிலேயே பதிலளிப்பார் என்றும் அதற்கான மொழிபெயர்ப்பை இந்திய மொழிகள் பிரிவு செய்யும் என்றும் கூறினார். பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விராட் கோலி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் HM வெங்கடேஷ் என்பவர் கப்பன்பார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் விராட் கோலி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட FIR-உடன் சேர்த்து விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் அணியின் பணி பாதிதான் முடிந்திருப்பதாகவும் மீதமுள்ள பணியை முடிக்க திரும்பி வருவோம் என்றும் அந்த அணியின் இணை உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா உறுதி தெரிவித்துள்ளார். IPL இறுதிப் போட்டியில் பஞ்சாப் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரீத்தி ஜிந்தா, நாம் விரும்பியபடி IPL தொடர் முடியவில்லை என்றாலும் இந்த பயணம் அற்புதமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். தொடர் முழுவதும் தங்கள் சிங்கங்கள் போராட்டத்தையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். பெங்களூரு வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமாரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். கூட்ட நெரிசலுக்கு சிவக்குமாரை பொறுப்பு என்றும் மக்கள் இறந்து கொண்டிருந்த போதும் அவர் விளம்பரத்திற்கு ஆசைப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள DK சிவக்குமார், எப்போதும் பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் பிணங்களை வைத்தே அரசியல் செய்கின்றன என்று சாடியுள்ளார். பெண்கள் அரைகுறை ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தன்னுடன் செல்ஃபி எடுக்க முயலும் பெண்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் என்றும் பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜயவர்கியா கூறியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இந்தூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிற்றாடை அணிந்த பெண் அழகாக இருப்பதைப் போல தலைவர்களும் சிறு உரையாற்றுவதுதான் அழகு என்று மேலை நாடுகளில் ஒரு பழமொழி இருக்கிறது. நம் நாட்டிற்கு அது ஏற்றதல்ல என்றார். இந்தியாவில் பெண்களை தெய்வத்தின் வடிவமாக பார்ப்பதாகவும் நம் நாட்டில் நல்ல ஆடைகளை அணிந்து நன்கு ஒப்பனை செய்து நகைகளை அணிந்தால் மட்டுமே ஒரு பெண் அழகாக தெரிவார் என்றும் அமைச்சர் கைலாஷ் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MP பேபி வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசின் நோக்கங்கள், கணக்கெடுப்பிற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் ஆகியவை குறித்து தென் மாநிலங்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த கணக்கெடுப்பால் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை இழக்கலாம் என்றும் தென் மாநிலங்கள் அச்சம் தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் MA பேபி வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே வீடு ஒன்றில் புகுந்த கொள்ளையர்கள் நகை, பணம் ஏதும் இல்லாததால் அங்கிருந்த மீன் குழம்பு சாதத்தை சாப்பிட்டு சென்றுள்ளனர். தாமரச்சேரியைச் சேர்ந்த வர்கீஸ் என்பவர் வெளியே சென்றபோது அவரது வீட்டிற்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்துள்ளனர். பீரோ, மேசை என அனைத்து பகுதிகளிலும் சல்லடை போட்டு தேடிய கொள்ளையர்களுக்கு நகை, பணம் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அவர்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த மீன் குழம்பு சாதத்தை சாப்பிட்டுள்ளனர். தேநீரும் அருந்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். புகாரின் பேரில் கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு அமர்வை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வலியுறுத்தாதது குறித்து அக்கட்சி MP சுப்ரியா சுலே விளக்கமளித்துள்ளார். அக்கோரிக்கை தொடர்பாக காங்கிரஸ் தன்னை அணுகியதாக கூறியுள்ள சுப்ரியா சுலே, அரசிடம் கடுமையான கேள்விகளை கேட்க சரியான நேரம் இதுவல்ல என்பதால் பொறுத்திருக்குமாறு காங்கிரசிடம் தான் கூறியதாக தெரிவித்துள்ளார்.
இது நாட்டின் ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் என்று குறிப்பிட்ட அவர், ஆபரேஷன் சிந்தூர் முடிந்ததும் அரசிடம் கடுமையான கேள்விகளை எழுப்புவோம் என்றும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு கோரும் எதிர்க்கட்சிகளின் கடிதத்தில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோடு 1.5 மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். முழுக்க வர்த்தகம் தொடர்பாக இந்த உரையாடல் இருந்ததாகவும், அண்மையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் சில நுணுக்கங்களை தாங்கள் விவாதித்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது தன்னையும் தனது மனைவியையும் சீனாவிற்கு வருமாறு ஷி ஜின்பிங் அழைத்ததாகவும், பதிலுக்கு அமெரிக்காவிற்கு வர தானும் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருபெரும் நாடுகளின் அதிபர்களாக இந்த பயணத்தை தாங்கள் ஆவலோடு எதிர்நோக்குவதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உக்ரைனின் சமீபத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை அந்நாட்டின் மீது நிகழ்த்தியுள்ளது. சுமார் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 40 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 80 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 38 இடங்களில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ரஷ்ய போர் விமானங்களை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் தெரிவித்திருந்தார். கடல் நீரில் சில மணி நேரங்களிலேயே கரையும் நெகிழியை ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். ரிகென் அறிவியல் மையம் மற்றும் டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை உருவாக்கியுள்ளனர். நிலத்தில் உப்பு இருப்பதாலும் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவிலான நெகிழி 200 மணி நேரத்தில் மக்கிவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் உலகில் பெருங்கடல்களில் 37 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் சேரும் நிலையில் அப்பிரச்சினைக்கு இந்த புதிய வகை நெகிழி தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சிவப்பு நிற டெஸ்லா காரை விற்பது குறித்து யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லா தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்குடன் ஏற்பட்ட மோதலை அடுத்து அவர் இந்த யோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. எலான் மஸ்கின் அரசியல் நிலைப்பாட்டால் டெஸ்லா பங்குகள் சரிந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக டிரம்ப் அந்த காரை பெற்றிருந்தார். சிங்கப்பூரில் இரு தரப்பிற்கு இடையே இன ரீதியிலான வன்முறையை தூண்டும் வகையில் டிக்டாக்கில் பதிவிட்டதாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்தியரான மன்மீத் சிங் மலாய் இஸ்லாமிய மக்களை சிங்கப்பூர் அமைச்சர் ஜோசபின் டியோ தவறாக பேசியது போன்ற வீடியோவை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரித்த சிங்கப்பூர் அரசு அதிகாரிகள் அந்த வீடியோ போலியானது என்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து போலி வீடியோவை பரப்பி இன ரீதியிலான மோதலை தூண்டுவதாக மன்மீத் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரிட்டன் கால்பந்தாட்ட ஜாம்பவான் டேவிட் பெக்காமிற்கு பிரிட்டன் அரசர் 3ஆம் சார்லஸ் நைட்ஹுட் கௌரவத்தை வழங்கியுள்ளார். 3ஆம் சார்லஸின் பிறந்த நாளை ஒட்டி டேவிட் பெக்காம் கௌரவிக்கப்பட்டுள்ளார். நைட்ஹுட் கௌரவம் அளிக்கப்பட்டால் டேவிட் பெக்காம் சர் என்ற பட்டத்தையும் அவரது மனைவி லேடி பெக்காம் என்ற பட்டத்தையும் பெறுவர். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்களிப்பவர்களுக்கு நைட்ஹுட் கௌரவம் வழங்கப்படுகிறது. காசாவில் ஹமாஸிற்கு எதிராக செயல்படும் ஆயுத குழுவிற்கு ஆயுதங்களை அளிப்பதை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார். ஹமாஸிற்கு எதிராக செயல்படும் பாலஸ்தீனர்கள் குழுவிற்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்குவதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு நெதன்யாகு ஆபத்தை ஏற்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியிருந்தன. இந்நிலையில் நெதன்யாகு இதில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நடவடிக்கை இஸ்ரேலிய வீரர்களின் உயிரை காப்பாற்றுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் வெறும் 5 ரூபாய்க்கு விற்கப்படும் பார்லேஜி பிஸ்கட் ஒரு நாட்டில் 2349 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்றால் நம்புவீர்களா? போராலும் பட்டினியாலும் அல்லாடும் பாலஸ்தீனத்தின் காசாவில்தான் இந்த கொடுமை அரங்கேறுகிறது.
பல்வேறு நாடுகளில் இருந்து காசாவுக்கு நிவாரணமாக அனுப்பி வைக்கப்படும் உணவுப் பொருட்களை சிலர் மொத்தமாக பதுக்கிக் கொண்டு அதன் உண்மையான விலையை விட 500 மடங்கு அதிக விலைக்கு விற்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உதாரணமாக 1 கிலோ சர்க்கரை 4914 ரூபாய்க்கும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் 4177 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுமாரான காபி குடிக்க வேண்டுமென்றால் கூட இந்திய மதிப்பில் 1800 ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலையில் அந்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இதனால் போரிலிருந்து உயிர் பிழைத்தாலும் பட்டினியால் பலியாகும் நிலையில் காசா மக்கள் இருக்கிறார்கள். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காசாவில் சிதிலமடைந்த மசூதியில் அமர்ந்த இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவின் புகழ்பெற்ற கான் யூனிஸ் மசூதி சேதமடைந்துள்ளது. இருப்பினும் மசூதியில் அமர்ந்த இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். இதேபோல ஜெருசலேத்தின் அல்-அக்ஸா மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ரிசர்வ் வங்கியின் வட்டி குறைப்பு நடவடிக்கையால் வீடுகள் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கட்டுமானத் துறையைச் சேர்ந்த அமைப்புகளான கிரடாய் மற்றும் நாரெட்கோ தெரிவித்துள்ளன. ரிசர்வ் வங்கி சரியான நேரத்தில் கடன் வட்டியை 0.5% குறைத்திருப்பதாகவும் இது குறைந்த மதிப்பிலான வீடுகள் விற்பனையை அதிகரிக்க செய்யும் என்றும் கட்டுமானத் துறையினர் கூறுகின்றனர். வீட்டுக் கடன் வட்டி விகிதங்கள் குறையும் என்பதால் நடுத்தர மக்களிடம் வீடு வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் கிரடாய் தலைவர் ஷேகர்ஜி பட்டேல் தெரிவித்துள்ளார். நடுத்தர வருவாய் உள்ள மக்கள் முதன்முறையாக வீடு வாங்குவதற்கு இது ஏற்ற தருணம் என்றும் நாரெட்கோ தலைவர் ஹரிபாபு கூறியுள்ளார். வாடிக்கையாளர்களின் தரவுகள் எப்போதும் அவர்களது தரவுகளாகவே இருக்கும் என்று AI கிளவுட் நிறுவனமான ஸ்னோஃப்ளேக்கியின் தலைமை நிர்வாகி ஸ்ரீதர் ராமசாமி தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்கள் தரவுகளை எந்த AI மாடலுக்கும் பயிற்சியளிக்க பயன்படுத்த மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தங்கள் தரவுகளின் மேல் வாடிக்கையாளர்கள் உருவாக்கும் எந்த AI மாடலும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மட்டுமே பயன்படும் என்றும் ஸ்ரீதர் ராமசாமி உறுதியளித்துள்ளார். டெஸ்லா தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்கிடம் பேச தான் தயாராக இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ட்ரம்ப் எலான் மஸ்கிற்கு மனம் பிறழ்ந்து விட்டதாகவும் தெரிவித்தார். எலான் மஸ்க் தன்னிடம் பேச விரும்புவதாகவும் ஆனால் அந்த உரையாடலுக்கு தான் தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக எலான் மஸ்க் ட்ரம்புடன் சமாதானம் செய்து கொள்வதற்கான தனது விருப்பத்தை எக்ஸ் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். அமெரிக்க பட்ஜெட் தொடர்பாக ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதலாக வெடித்துள்ளது. மூன்று 2-1 விதியின் மூலம் அதிகளவு உண்பதை தடுக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். அந்த விதியின்படி உண்பதற்கு முன் 3 நிமிடங்களுக்கு பசியின் நிலை குறித்து சிந்திக்க வேண்டும். இதன் மூலம் உண்மையான பசிக்கும் வழக்கத்தினால் உண்பதற்குமான வேறுபாட்டை அறியலாம் என்கிறார்கள். அதேபோல 2 நிமிடங்களுக்கு ஒவ்வொரு வாய் உணவையும் நன்றாக மென்று சுவைத்து சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றனர். இறுதியாக வயிறு நிறைந்த உணர்வு ஏற்படுவதற்கு முன்பாக உண்பதை 1 நிமிடத்திற்கு நிறுத்திவிட்டு பசி திருப்திப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்பட காத்திருக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். வாழ்வியல் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் ஏராளமான பெண்களுக்கு மாதவிடாய் 40 வயதிற்கு முன்பே நின்று போவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிகிச்சை அனுபவங்கள் மற்றும் ஆய்வுகள் அடிப்படையில் மருத்துவர்கள் இதனை தெரிவிக்கின்றனர். மரபு ரீதியாகவே இத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்வது, 12 வயதிற்கு முன்பே பூ பெய்வது, ரசாயனங்களால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள், குறிப்பாக நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் பாதிப்பு, வாழ்வியல் அழுத்தங்கள், சத்து குறைபாடு, புகை மற்றும் மதுப்பழக்கம் ஆகியவற்றை காரணங்களாக மருத்துவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். சீனாவில் இளம் பெண்கள் மேன் மம்ஸ் எனப்படும் ஆண்களிடம் பணம் கொடுத்து சில நிமிடங்கள் அணைத்துக் கொள்ளும் புதிய வழக்கம் பரவி வருகிறது. பணி, கல்வி சார்ந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட பெண்கள் இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை நாடுகின்றனர். மேன் மம்ஸ் என்பது வலுவான உடல் அமைப்பை கொண்ட ஆண்களை குறிப்பதற்கான சொல்லாக இருந்தது. இப்போது உடல் வலிமையுடன் மென்மை, பொறுமை உள்ளிட்ட குணாதிசயங்களை கொண்ட ஆண்களை குறிக்கவே பயன்படுகிறது. இந்த அணைப்புகளை வழங்கும் மேன் மம்ஸ் ஆண்கள்
5 நிமிட அணைப்பிற்கு சுமார் 50 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் 600 ரூபாய் வசூலிக்கின்றனர். சுரங்கப்பாதைகள், வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் இந்த அணைப்புகள் நிகழ்கின்றன. ஆய்வு மாணவி ஒருவர் தனது ஆய்வு கட்டுரை அழுத்தத்தை குறைக்க ஒரு மேன்மம் அணைப்பை பெற்ற பிறகு அது குறித்து இணையத்தில் பதிவிட்டார். அதைத் தொடர்ந்து இது ஒரு ட்ரெண்டாக உருவெடுத்துள்ளது. மாம்பழ மனிதர் என்று அழைக்கப்படும் கலிமுல்லா கான் தான் உருவாக்கிய புதிய மாம்பழ ரகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பெயரை வைத்துள்ளார். இவர் தனது தனித்துவமான ஒட்டுதல் தொழில்நுட்பத்தின் மூலம் பல மாம்பழ வகைகளை உருவாக்கியிருக்கிறார். இதற்கு முன்பு நரேந்திர மோடி, சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் போன்றோரின் பெயர்களை தனது மாம்பழ ரகங்களுக்கு சூட்டியுள்ளார். நாட்டிற்கு சேவை செய்தவர்களின் பெயர்கள் தலைமுறையாக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்வதாக கூறியுள்ள கலிமுல்லா கான் தனது தோட்டக்கலை பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். கார்கள் விற்பனை சென்ற மே மாதத்தில் 3% குறைந்து 3,02,000 வாகனங்கள் விற்கப்பட்டதாக வாகன விநியோகஸ்தர்கள் சங்கமான ஃபடா தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிகழ்ந்த சண்டை காரணமாக கார்கள் பதிவு செய்யப்பட்டது குறைந்துள்ளது. அதே நேரம் இருசக்கர வாகன விற்பனை 7% உயர்ந்து 16,52,000 வாகனங்கள் விற்கப்பட்டிருப்பதாக ஃபடா கூறியுள்ளது. சுப முகூர்த்த நாட்களை ஒட்டி இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் வர்த்தக வாகனங்கள் விற்பனை 4% குறைந்து 75,615 வாகனங்கள் விற்கப்பட்டதாக ஃபடா தெரிவித்துள்ளது. கம்ப்யூட்டர், மொபைல் செயலி மூலம் உடனடி டெலிவரி வழங்கும் குவிக் காமர்ஸ் தொழில் 2027ற்குள் 1,50,000 லட்சம் கோடி முதல் 1,7 லட்சம் கோடி ரூபாய் வரை வர்த்தக மதிப்பை அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையை ஒப்பிடுகையில் இது மும்மடங்கு வளர்ச்சியாகும். கேர்னி இந்தியா என்றும் உலகளாவிய மேலாண்மை ஆலோசனை மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கை இவ்வாறு கூறுகிறது. அந்த அறிக்கையின்படி தற்போது 7 லட்சம் பேர் வரை பணியமர்த்தியுள்ள இந்த துறை 2027க்குள் 13 லட்சம் பேர் வரை பணியில் அமர்த்தும். ஒவ்வொரு 1 கோடி ரூபாய் விற்பனைக்காகவும் குவிக் காமர்ஸில் 64 பேர் வரை வேலை செய்கின்றனர். அந்த வகையில் 60% கூடுதல் வேலை வாய்ப்புகள் டெலிவரி சார்ந்த துறைகளில் உருவாகும் என்று தெரிகிறது. நீட் தேர்வு தொடர்பான கெடுபிடிகள், AI என்னும் செயற்கை நுண்ணறிவு மீதான மோகம் என இருவேறு காரணங்களால் பொறியியல் படிப்பை தேர்வு செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கலந்தாய்வுக்காக விண்ணப்பித்துள்ளோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 14 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,45,000 என்ற அளவில் இருந்த நிலையில் ஆண்டுதோறும் படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு 2,35,000 பேர் என்ற அளவில் அதிகரித்து நிற்கிறது. நடிகை சிம்ரனின் மகன் பட்டதாரியாகி இருப்பது குறித்து எக்ஸ் தளத்தில் பெருமை பொங்க பதிவிட்டுள்ளார். 1990களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை சிம்ரன் 2003இல் தீபக் பாகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியின் மகன் ஓட்டோ தற்போது பட்டதாரி ஆகியுள்ளார். ஓட்டோவின் பட்டமளிப்பு விழா புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் சிம்ரன், உன் குட்டி கை எங்கள் கைகளை பற்றியிருந்த காலம் முதல் பட்டமளிப்பு விழா அங்கியுடன் எங்களை விட உயர்ந்து நிற்கும் காலம் வரை உன் வளர்ச்சி எங்கள் இதயங்களை பெருமையாலும் வியப்பாலும் நிரப்புகிறது என்று சிம்ரன் தனது மகனை அன்புடன் வாழ்த்தியுள்ளார். ட்ரம்புடனான மோதலுக்கு மத்தியில் புதிய அரசியல் கட்சியை உருவாக்கலாமா என்று மஸ்க் கருத்து கணிப்பு நடத்தியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தின் மீது டெஸ்லா உரிமையாளரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார். இதனால் எழுந்த கருத்து மோதலால் இருவருக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் 22 கோடிக்கும் மேற்பட்ட பின்தொடர்பவர்களை வைத்திருக்கும் மஸ்க் பரபரப்பான கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தினார். அதில் அமெரிக்காவில் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்.
இந்த பதிவிற்கு அதிக வரவேற்பு கிடைத்தது. அதில் 80% மேலானோர் ஆம் என்று வாக்களித்துள்ளனர். இது அமெரிக்க புரட்சியின் தொடக்கம். நீங்கள் இருவரும் பேசி சமாதானம் ஆகுங்கள். செலவுகளை குறைத்தாலும் குறைக்காவிட்டாலும் கூட கடன் அதிகரிக்கும் என்றும் பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் மற்றொருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மஸ்க், ட்ரம்ப் இன்னும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே அதிபராக இருப்பார், ஆனால் நானோ 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கப் போகிறேன் என்று கூறினார். கருத்து கணிப்பிற்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் JD வான்ஸை அதிபராக்கி வெள்ளை மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்று மஸ்க் தெரிவித்துள்ளார். மலேசியாவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் இயான் மைல்ஸ் சியாங் எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதவி நீக்கப்பட வேண்டுமா என்று கேட்டு பதிவிட்டிருந்தார். இதற்கு ஆம் என்று மஸ்க் பதிலளித்துள்ளார். ட்ரம்ப் மஸ்க் இடையே இருந்த நல்லுறவு வரி விதிப்பு மற்றும் செலவினங்கள் தொடர்பாக ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் மசோதாவால் உடைந்து போனது. இதையடுத்து ட்ரம்பை பாலியல் குற்றவாளி என்றும் நன்றி உணர்வில்லாதவர் என்றும் மஸ்க் கடுமையாக குற்றஞ்சாட்டினார். மஸ்க் மீது ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் இனி அவருக்கு அரசின் உதவிகள் கிடைக்காது என்றும் ட்ரம்ப் பதிலடி தந்தார். புதிய கட்சி என்ற கனவு வெறும் ட்வீட்டாகவே முடிவடையுமா அல்லது மாற்றத்தின் முன்னோடியாக ஆகுமா என்பதை வரும் நாட்களில் அமெரிக்க அரசியல் வரலாறு எழுதப் போகிறது. பெரும் வரவேற்பை பெற்ற முத்தமழை பாடல் தக் லைஃப் படத்தில் இடம்பெறாதது ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் நல்ல பாடல்களை கூட படத்தில் வைக்க முடியாதது ஏன் என்பது குறித்த பிரத்யேக தகவலை புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் இயக்குனர் மணிரத்னம் பகிர்ந்திருக்கிறார். நீங்கள் கடைசியாக ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தீங்க. 5 பாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது 9 பாட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டு கூட டிஸ்ட்ராக்ஷனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டேஸ்ட் மாறி இருக்கு இல்லையா, மக்களோட அந்த ரசனை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதோட காரணம் புரிஞ்சுட்டுனா புரிஞ்சிடும். முன்ன ஒரு பாட்டு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்கு பார்த்தா தான் பார்க்க முடியும். அவங்க ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த பாட்டு வரும். சில சமயம் 2-3 தடவை பார்க்குறவங்க பாட்டு முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க, லாஸ்ட் சாங் முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க. ஸோ அந்த பாட்டு பார்க்கணுன்னா தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது அந்த காலத்தில். இப்போ அது மாறி போயிடுச்சு. இப்போ யூடியூப் போகலாம், பாட்டு மட்டும் பார்க்கலாம். பாட்டை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ அதனால சினிமாவுக்கு தான் பார்க்கணும் இல்லை. சினிமாவுக்கு வரும்போது அவன் பாட்டை பார்க்க வரல, இப்போது கதையை பார்க்க வரான். ஸோ அதனால அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதில் இருக்குது, கதையில் இருக்குது. ஸோ பாட்டு அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே போகாமல் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபிட் ஆக முடியுமோ அதுதான் முயற்சி பண்ணுறோம். ஸோ அதனால சார் நிறைய தடவை எங்களால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பாட்டு படத்தில் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ண போய்க்கலாம். இல்லை நிறைய பாட்டு பின்னணி பாட்டாக மட்டும் இருக்கும். ஃபுல் ஃப்ளெஜ் சாங்காக முன்ன பண்ண சாங் மாதிரி இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கதைக்கு என்ன தேவையோ அதுதான். சில படத்தில் அப்படி பண்ண முடியும். அது ஸ்க்ரீன் பிளேல நேச்சுரலாக வந்ததுன்னா, அது படத்தை என்ஹான்ஸ் பண்ணிதுன்னா டெஃபினட்டாக அப்படி பண்ண முடியும். பட் நிறைய சுச்சுவேஷனில் இப்போ அது படத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அது மட்டும் யூஸ் பண்ணா பெட்டர். தக் லைஃப் படம் உட்பட பல்வேறு தகவல்களை இயக்குனர் மணிரத்னம் மனம் விட்டு பகிர்ந்திருக்கிறார். இயக்குனர் மணிரத்னத்தின் நேர்காணலை இன்று இரவு புதிய தலைமுறையில் விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை பயன்பாட்டை பிரதமர் மோடி தொடக்கி வைத்த நிலையில் அத்திட்டத்தில் காங்கிரசின் பங்கும் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இந்த திட்டத்திற்கு நரசிம்மராவ் ஆட்சிக் காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதையும் பிறகு வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் அது தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்மோகன் ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற பணிகளையும் குறிப்பிட்டுள்ள ஜெய்ராம் ரமேஷ், உலகின் உயரமான ரயில்வே பாலமான செனாப் பாலத்திற்கான ஒப்பந்தம் 2005ஆம் ஆண்டே வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி என்பது பெரும் தொடர்ச்சியை உள்ளடக்கியது எனவும் பிரதமர் தனது சுய புகழ் வேட்கையால் இந்த உண்மையை மறுக்கிறார் எனவும் கூறியுள்ளார். காதல் திருமணம் செய்ததால் 20 ஆண்டுகளாக சாதிய ரீதியிலான நெருக்கடிகளை சந்திப்பதாக கரு பழனியப்பன் அளித்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திரைப்பட இயக்குநரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான கரு பழனியப்பன் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளரிடம்
தனது பெரியப்பாவும் மூத்த அரசியல்வாதியுமான பழ கருப்பையா மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறது. மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறேன், அது விட்டுற வேண்டியவன் கூட வாழ்வாங்க. இல்லை, அதை திருப்பி வந்து நேரடியாக தாக்காம மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்கறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது ஒரு சாதிய வன்முறை தான். அதனால அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்பவர்கள் செய்து கூட இருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பு ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. ஆற்றமேடு பகுதியில் நடந்த சந்தைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. பக்ரீத் பண்டிகையன்று குர்பானை கொடுப்பதற்காக இஸ்லாமியர்கள் ஆர்வமுடன் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ஆடு ஒன்றின் விலை 3000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை விற்கப்பட்டன. இதனால் ஆட்டு வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அகஸ்தியர் கோயில் மகா குடமுழக்கு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று 2000 லட்டுகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மத வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையாக நடத்தப்பட்ட இந்த விழா அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவலில் ஒரே நாளில் நாடு முழுவதும் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5364ஆக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ராயல் சேலஞ்சர்ஸ் மதுபானத்தின் வெற்றியை மனதில் வைத்துதான் பெங்களூரு அணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்று பெயரிட்டதாக அந்த அணியின் முன்னாள் உரிமையாளர் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். பாட்காஸ்ட் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனது மதுபானத்தை பெரிய அளவில் பிரபலப்படுத்துவதற்காகவே RCB அணியை ஏலத்தில் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டையாக பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் தண்டிக்கப்படாதது ஏன் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வினவியுள்ளார். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் ஜெகதீப் தன்கர் உரையாற்றினார். அப்போது அவர் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கான நாடாளுமன்ற தீர்மானம்தான் இந்த விவகாரத்திற்கு தீர்வா என கேள்வி எழுப்பினார். குற்றம் நடந்திருந்தால் இதுவரை ஏன் தண்டிக்கப்படவில்லை என வினா எழுப்பிய அவர் யஷ்வந்த் வர்மா மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய நீதித்துறை அனுமதிக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார்.